ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி பொன்மலையில் இருக்க சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்லேருந்து எலக்ட்ரானிக், ஃபிஷ் டேங்க், இந்த மாதிரி பெட்ஸுன்ற எல்லாமே இங்கே கிடைக்கும். ஏ டு இசட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுவும் ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் கிடைக்கும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி இருக்குது பார்த்தீங்களா, பொன்மலை, அந்த இடத்துல நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ரயில்வே சந்தைன்னு கூட சொல்லுவாங்க. பட் இந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த இடத்துல சந்தை போடுவாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வந்து வாங்குவாங்க. எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்து பொருட்கள் விற்பாங்க. பெட்ஸு எல்லா பொருளுமே இங்கே விற்பாங்க. எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயும் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதை ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதோட லாங் வீடியோ தான் இது. வீடியோ வந்து நாங்கள் வீல் சேர்லேயே போயிட்டு எடுத்தனால ஸோ இது வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக கிளியர் அண்ட் கட்டாக எங்களால் எடுக்க முடியல. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிளியர் அண்ட் கட்டாக எடுத்திருக்கோம் இந்த வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாத்தையுமே எங்களோட குறைகள் எல்லாத்தையுமே நிறைவு பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் வீல் சேரில் போயிட்டு கையிலே எடுக்கிறனால எங்களால் இவ்வளோ கிளாரிட்டி தான் கொடுக்க முடியும். ஒரு சில ஷேக்ஸும் இருக்குது. அந்த கிராசரி ஐட்டம், தக்காளி, வெங்காயம், தென் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரே ஒன்று சொல்லலாம், உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபாயோ சம்திங் வித்துட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நிறையா குரோட்டன்ஸ் செடிகள், அதுக்கப்புறம் நம்ம வந்து வளர்க்குற பூச்செடிகள் எல்லாமே இங்கே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதோடு சேர்த்து பக்கத்துலேயே உரமும் விற்கிறாங்க. அதுக்கு மண்புழு உரம், அதுக்கப்புறம் ஆட்டுப்புழுக்க உரத்துலேருந்து நிறைய இயற்கையான உரங்களும் விற்கிறாங்க இங்கே. இன்னும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி கரும்பு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸும் நமக்கு அங்கே இருக்கும். இப்போ எல்லாமே இருக்கும் இங்கே. அதுவும் கரும்பு ஜூஸ் ரொம்பவே உடலுக்கு நல்லது. இதை பற்றி ஒரு தனி வீடியோவாகவே நாங்கள் போடுறோம். கரும்பில் எவ்வளோ சத்து இருக்குது என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பேசி, சின்ன பசங்க விளாட்றதுக்கான இதுவும் இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம், இந்த பலூன், ஜம்ப் பலூன், ஏர் பலூன், அதுக்கப்புறம் இது ஹைட்டாக குதிக்கிறது, அதுக்கப்புறம் ராட்டனம், அதுக்கப்புறம் குதிரை சவாரி மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னால். எனக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பெட்ஸுக்கு தான் போகிறோம் அடுத்து. ஏன்னா நாங்கள் வந்து இந்த மீன் வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, கோழி, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப நாங்கள் ஒரு ஹாபீஸ்னே சொல்லலாம் பெட்ஸ் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இங்கே விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புறா, பேரட், ரேபிட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாய் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹேட்ச் டாக் இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து பக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சு ஹேட்ச் டாக்னு தான் தெரியும். ஸோ அதனால் ஹேட்ச் டாக் பண்ணுறேன். அந்த சைடு வந்து லேப் டாக், அதுக்கப்புறம் டாபர்மேன், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்டர் வந்து நமக்கு வந்து எல்லோரும் சொல்லி கொடுத்தது ஃபைட்டர் அது ரெண்டும் சண்டை போடும் அப்படின்ற மாதிரி. ஒரு மீனோட இன்னொரு மீன் வச்சு அதை சண்டை போட்டுக்குன்றனால அதை ஃபைட்டர்னு சொன்னாங்க. பட் அதோட பேர் ஃபைட்டரே கிடையாது. அது பேர் பீட்டான்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறையா வேரியன்ட் இருக்குது. நிமோ கேண்டி, அதுக்கப்புறம் பிளக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ரோன் டைல், இந்த மாதிரி நிறையா வேரியன்ட் இருக்குது. அது எல்லாமே வளர்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டெத் ஆகிடுச்சு நம்மள்கிட்ட இருந்தது. ஸோ இங்கே இன்னொரு நாள் வந்து வாங்குவோம். அதுக்கான ப்ராப்பர் செட்டிங்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. அதை பண்ணிவிட்டு நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஞ்சஸ் இருக்குது, தென் வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ சொல்லிட்டுருக்க, நானே சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து லவ் பேர்ட்ஸ் விற்றுட்டு இருந்தோம். நானே, என் மாமா பசங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ இங்கே வந்து யார் வேணாலும் வந்து விற்கலாம். பட் ஒரு சில சின்ன பர்மிஷன் மட்டும் வாங்கணும். அது ஒரு பே பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து சந்தையில் கடை போட்டுக்கலாம். ஸோ இதான் கைஸ், நம்ம சந்தையில் இவ்வளோ இது இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்த நான் சொல்ல மிஸ் பண்ணியிருக்கலாம். சொல்ல மிஸ் பண்ண விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் போகலான்னு அடுத்த பிளான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மெகாலயா, மகாராஷ்டிராவில் இருக்க மெகாலயாவுக்கு போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ பிளான் கிடையாது, ஃப்யூச்சரில் பண்ணுவோம். பிகாஸ் இப்போதைக்கு எங்கள்கிட்ட கையில் 10 பைசா இல்லாமல் அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம ரீகன் அண்ணன் மட்டும் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிருக்காரு. பட் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட காசில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் நான் வந்து பெருசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஏர்னிங்ஸ் பண்ணேன். ஸோ நானும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து பல இடத்துக்கு போகணும். பல இடத்த வந்து விசிட் பண்ணணும், வாக் பண்ணணும், ட்ராவலிங் பண்ணணும். இது எல்லாமே வீல் சேரில் பண்ண முடியுன்றது தான் எங்களோட கான்செப்ட். பிகாஸ் ஏன்னா வீல் சேரில் நிறைய பேர் இருக்கிறப்ப நம்மளால் எங்கே போக முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்காங்க. நமக்கு சூப்பரான ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மட்டும் போதும், அவங்கள வச்சு நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் நாங்களும் இப்போ போகிறோம். ஒரு சில இடத்துக்கு நாங்கள் தனியாகவே போய் கூட நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் தனியாகவும் போவோம். ஏன்னா இங்கே நிறையா பிளேசஸ் இருக்குது. நம்ம லோக்கலில் இருக்கட்டும், இல்லை வெளியூரில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம வீல் சேரில் தனியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வீல் சேரில் போய்ட்டு அங்கே சொன்னோம்னா யாராவது ஒருத்தங்க நம்ம வீல் சேரை கீழே இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் போதும், நம்ம தனியாகவே போயிட்டு வரலாம். சப்போஸ் ரொம்ப தெரியாத இடத்துக்கு போகிறோம் அப்படின்றப்ப கூட ஒரு 2 ஃப்ரெண்டை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வீல் சேரில் இருக்க நீங்களும் வெளியே வாங்க, உலகத்தை பாருங்கள், ரசிங்க, எல்லா இடத்துக்கும் சுற்றுங்க. அதுக்கு தேவையான இன்கமையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ணலாம்.
மேக்ஸிமம் வந்து வீல் சேரில் வந்துட்டு என்ன வேலை பார்க்குறதுன்னு யோசிப்பாங்க. ஸோ அதே வேலை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுறேன் இதே யூடியூப் சேனலில். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து ஒரு புது வீடியோவோட புது விஷயங்களோட நம்ம சந்திக்கலாம்.